வணக்கம். ஹலோ தோலா. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இவங்கள பற்றி சொல்லணும்னா ஒரு பயங்கரமான ரேசர். அதையும் தாண்டி சொல்லணும்னா ஒரு நல்ல நடிகை. இதெல்லாம் எனக்கு போதாதுடா, நான் அரசியலையும் போய் அடி வாங்கின்னு தான் வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இப்போ வெளியே வந்திருக்க பிஜேபி நிர்வாகி. நான் இவ்வளோ சொல்லியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருங்க. என்னடா இவ பெரிய ஆக்டருன்றா ரேசருன்றா நம்மளுக்கு யாருன்னே தெரியலையே அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டால், உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா டெல்லியில் நீங்கள் ரேப்லேருந்து தப்பிச்சிக்கலாம், அதையும் தாண்டி ரேப் பண்ண வரானா ஒரு 4 கெட்ட வார்த்தையில் திட்டு அவன் போயிடுவான்னு சொன்ன மாபெரும் மறிவு ஜீவி சர்ச்சை நாயகி அலிஷா அப்துல்லாக்கா வந்து இப்போ பிஜேபியிலேருந்து விலகியிருக்காங்க. அது ஏன், என்னதான் காரணம், என்ன சங்கதி, இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அக்காவோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துடலாம். எங்கே பிறந்திருக்கீங்கன்னு கேட்டால், அக்கா நம்ம சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதா, ரைட்டு. அப்போ என்ன காலேஜில் படிச்சிங்கன்னு கேட்டால், நம்ம எம்ஓபி வைஷ்ணவ காலேஜில் தான் வந்து அவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே எப்படின்னா அவங்களுக்கு ரேசிங்கில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டு. 100க்கும் மேலே நிறைய சாம்பியன்ஷிப்பை வந்து அடித்து குவிச்சு வச்சுருக்காங்க. அதர்வா நடித்த இரும்பு குதிரை படம் மூலயமா வந்து தமிழ் சினிமாவிலையும் ஒரு 8 பார்த்துட்டு போயிருக்காங்க. இதுவரையும் உங்கள் கதையெல்லாம் கேட்கும் போது, பா பொண்ணுனா இப்படி தானப்பா இருக்கணும், போடுறா இந்த சிங்கப்பெண் பாட்டை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யார் கண்டுபட்டுச்சோ தெரில, எவனோ ஒருத்தன் அரசியலுக்கு வான்னு உசிப்பேத்தி விட்டுருக்கான். சரி, அரசியலை வரலான்னு முடிவு பண்ண இவங்க கதையை சொல்லணும்னா ஒரு பாட்டாவே முடிச்சிடலாம். என்னன்னா, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேடி வஞ்சத்தில் வீழ்ந்தாயக்கா அலிஷக்கா. இந்த ஆடு வந்து வாண்டடா போய் பிரியாணி ஆண்டால ஊந்தா மாதிரி அக்கா வாண்டடா போய் விழுந்த இடம் தான் பிஜேபி. சரியாக்கா, தமிழ்நாட்டில் இவ்வளோ கட்சி இருக்குது, அரசியலில் போகணுன்னு முடிவு பண்ண நீங்கள் எதுக்கு பிஜேபிக்கு போனீங்கன்னு கேட்டால், அக்கா அதுக்கு ஒரு விளக்க வச்சாங்க பாருங்க. என்னன்னா, பிஜேபி தான் வந்து பெண்களுக்கு ரொம்பவே ஒரு பாதுகாப்பான ஒரு கட்சி. எனது திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்த இடமே வந்து பிஜேபி தான். அதுவும் என் தலைவர் அண்ணாமலை இருக்காரு, அவரோட கோட்பாடுகளுக்கெல்லாம் வந்து நான் சரியான ஃபேனு. அவரால் தான் நான் பிஜேபிக்குள்ளேயே போனேன்றாங்க. யாருன்னா, நம்ம 2000 புத்தகங்களை படித்த மாபெரும் மேதை அண்ணாமலை அண்ணா. அவரு தான் வந்து பதவி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி கூப்பிட்டு போனாரோ தெரில. சரி, இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு அரசியலில் பிஜேபிக்குள்ளே போயிட்டாங்க. ஓகே, இப்போ ஏன்க்கா கண்ணை கசக்கி நிற்கிற, என்னதாக்கா ஆச்சு சொல்லுக்கான்னு சொல்லி கூப்பிட்டா, இந்த இலவு காத்த கிளி கதை தெரியுமா? அந்த கிளி என்ன பண்ணுமா, இலவு பஞ்சை போய் பார்த்துட்டு இது எப்படா பழுக்கும் பழுக்கும்னு சொல்லி காவல் காக்கும் போல. ஆனால் கடைசியாக அது கிடைச்சது பழம் இல்லை, பஞ்சு. அது மாதிரி அக்கா பிஜேபியில் வந்து நம்மளுக்கு பதவி கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி இருந்து லாஸ்ட் வரையும் பதவியே கொடுக்காம நீ ஒரு முஸ்லீம் போமான்னு தொட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. விஷயம் என்னன்னா வந்து, இப்போ நயினா நாகேந்திரன் தலைமையில் வந்து இந்த நிர்வாகிகள் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அக்கா என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த விளையாட்டுத்துறை வந்து நம்மளுக்கு தான் சொல்லிட்டு சரியான கான்ஃபிடென்ட்ல இருந்திருப்பாங்க போல. ஆனால் அந்த பதவி வந்து அவங்க பையன் பாலாஜி நாயனாருக்கா அவர் கொடுத்துட்ருக்காரு. அவள் தான் அக்கா ஒரே ஒப்பாரி வந்து, நான் 3 வருஷம் நான் கட்சியில் இருக்கிறேன், எனக்கு இந்த பதவியே கொடுக்கல, என்னோட உழைப்புலாம் வேஸ்ட்டாக போச்சு, நீ உன் பையனை கொடுத்தது கூட நான் ஒத்துப்பேன், ஆனால் 12 வருஷமா கட்சியில் கேச விநாயகெல்லாம் ஒன்றுமே பண்ணல, அவருக்கெல்லாம் நீங்கள் இங்கே பதவி கொடுத்து வச்சுருக்கீங்க, இஸ்லாமியர்களுக்கு வந்து பிஜேபியில் இடமே இல்லை, இருக்கிற 28 பிரசிடென்ட்ல ஒருத்த கூட கிறிஸ்டியனோ முஸ்லீமோ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே ஒப்பாரி. அதாவது அட்ரே கணித்தார் முக்தார்ன்ற மாதிரி அன்னைக்கே உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, அம்மா நீ அரசியலுக்கு புதுசு, சொன்னா கேளு, நீ போயிருக்க இடம் எப்படின்னா, வீடு வீடா போய் கதவு ஞாயிற்றுக்கிழமைனா தட்டி உள்ள கோழிக்கறி வேகுதா மாட்டுக்கறி வேகுதான்னு பார்த்து முஸ்லீம்கெல்லாம் குடிச்சிட்டு வந்து அடிச்சு அட்டூழியம் பண்ற இடத்துல தான் இப்போ நீ போயிருக்க. சொன்னா கேளுன்னு அன்னைக்கே உட்கார வச்சு நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டு அமிச்சார். கேட்டியா? கேட்கல. அதாவது ஒன்றும் சொல் புத்தி இருக்கணும், இல்லைனா சுய புத்தி இருக்கணும். ரெண்டும் நான் மாட்டேன், நான் போய் பட்டு திருந்தாதான் நான் திருந்துவேன்னு சொல்லி இப்போ பிஜேபிலேயே உட்காஞ்ச பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆச்சு, முஸ்லீம்க்கெல்லாம் பதவி கிடையாது போமான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ கண்ணை கசக்கின்னு நிற்கிறேன். அதாவது ஸ்டார்டிங்லேயே நான் அக்காவை செல்லமா சர்ச்சை நாயின்னு சொன்னேன். எதுக்குன்னா, அக்காவுக்கு எங்கே போனாலும் இந்த சாவி குத்த பொம்மை மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து தமிழ் சேனலுக்கெல்லாம் போயிட்டு அக்கா வந்து ஹிந்தி முக்கியம் ஹிந்தி முக்கியம் ஹிந்தி முக்கியம்னு இந்தியை ப்ரொமோட் பண்ணுறதே அக்காவுக்கு வேலை. ஏதாவது ஒரு சேனலில் போயிட்டு இந்தியை பற்றி பேசுறது, அப்புறம் ட்ரோல் கண்டென்ட்டாக மாறுது. இப்படி தான் வந்து ஐயப்பன் கிட்ட வந்து அவங்க சரியாக மாட்டினாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தம்பி உனக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்க, அவர் வந்து தெரியாது, தமிழ் வந்து ஒரு சிறப்பான மொழி, இதையும் இணைப்பு மொழியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு அக்கா வந்து ஒரு அறிவான ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா,
தமிழன்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க ரேஷியோ வைஸு, ஹிந்தி பேசுகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க, அதனால அதெல்லாம் வந்து எங்களால் இணைப்பு மொழியாக மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அறிவாக கேட்டாங்க போல. உடனே நம்ம நெறியாளர் வந்து செருப்பால ஆச்சா மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, இந்தியாவில் மயில் நெறிய இருக்கா, காக்கா நெறிய இருக்கா, அதுக்குன்னு காக்காவை போயிட்டு இப்போ தேசிய பறவையாக வச்சிடலாமா அப்படின்னு செருப்பால ஆச்சா மாதிரி ஒரு கேள்வி கேட்டு முச்சார்ல, விடலாம்ல. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் நிறைய தமிழ் சேனல் போய் இன்டர்வியூ கொடுக்குது. என்னன்னா வந்து ஹிந்தி முக்கியம், ஹிந்தினா உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஹிந்தியோட பவரே வேறு அப்படி இப்படின்னு பேசுறது. இப்படிதான் வந்து அக்கா பேசுனதுலேயே சர்ச்சைக்கு அதிகமாகி ட்ரோலில் அடித்து அழ வச்ச கண்டென்ட்டாக மாறின ஒரு விஷயம் என்னன்னா, ஹிந்தி கற்றுக்கோங்க, நீங்கள் ரேப்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த போய் பேசுறது. ஒரு சேனலில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ 9 மணி மேலே வெளியே போகிற, வெளியே போனால் 4 பசங்க உன்னை பற்றி வருது, அப்போ நீ என்ன பண்ணுவ, உனக்கு ஹிந்தி தெரிஞ்சால் நீ 4 வார்த்தை திட்டு, அசிங்கமாக திட்டு, அவள் போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுக்குது. அதாவது இந்தியாவில் நிர்பயா வழக்கு பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பொண்ணு என்ன கொரியன் பொண்ணாங்க, நத்தமாக சொல்கிறது, நியூஸ் எல்லாம் அக்கா பார்க்குதானே எனக்கு தெரியல. இன்னொரு வீடியோ கிளிப் ஒன்று இருக்குது. என்னன்னா, 2 முஸ்லீம் பொண்ணுங்க வந்து அதுங்க பாட்டுன்னு ஒரு இடத்துல தொழுகை பண்ணிட்டு யாருமே இல்லை, அங்கே தொழுகை பண்ணிட்டு போதுங்க. அந்த இடத்துல சங்கி கூட்டம் என்ன பண்ணுறானுங்க வந்து கோமூத்திரத்தை தெளித்து தீட்டு கழிக்கிறானுங்க. இது மாதிரி 1ஆ 2ஆங்க எவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பிஜேபி வந்து எப்படி ஆட்சி நம்மளுக்கு தெரியும். அதாவது ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்க்கும் சண்டையை முட்டி விட்டு மெஜாரிட்டியாக ஹிந்து ஓட்டை வாங்கி ஆட்சியை பிடிக்கிறது தான் நம்ம பிஜேபி கட்சி. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி எவ்வளோ விஷயம் இருக்குது. தெரிஞ்சே போயிட்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு பிஜேபின்னு சொல்லிட்டு அங்கே போய் விழுந்துட்டு இப்போ வந்து கண்ணை கசக்கினா என்ன பண்ணுறது. இதெல்லாம் வந்து அக்கா விட்டுருக்க ட்ரெய்லரு. இதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அக்கா விட்ட எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அலிஷா அக்கா பற்றின உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.